பெண்களை பூஜித்து சிவபெருமானை வணங்கி சொல்லி சிவனுடைய லிங்கத்துக்கு நல்லதோ தலைமை கொண்டு அப்பட உங்களுக்கு அப்படியே வழி விடுங்க.
அச்சுதானாரி கோவிந்தா
என்றால்
மகாராஜன் தாயாதிகளை ஜெயிப்பதற்காக முக்கன் படைத்த சதாசிவனை கோரி அரிதாய தவம் செய்கிற நேரம் 108 திவ்ய நதிகளில் சென்று தீர்த்தம் கொண்டு வந்து அப்பனாகிய சிவாலயத்திற்கு பூஜை செய்கிற நேரம் பெரியோர் வார்த்தையப்பா காசை கொடுத்து தர்மத்தை போக்கு சொன்னாங்க ஆண்டி காசை கொடுத்து தர்மத்தை போகணும் காசை கொடுத்து கர்மத்தை போக்கு அப்படி என்ற பெரியோர்கள் வார்த்தை அப்படி 108 திவ்ய நதிகளில் சென்று தீர்த்து கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிற நேரம் தங்களால் இயன்ற காணிக்க மாட்டாங்க வாழும் போது கொஞ்சமாவது கடவுளுடைய நம்பிக்கை வேண்டும் சாவும் போது சங்கரனா சாமி வந்து காப்பாத்தாது கடவுளோட நம்பிக்கை இருந்தா காலத்துக்கு வாழ்ந்து வரலாம் காசுகளாம் போட்டு நாங்க சொல்ல கிடையாது பணத்தை கொடுத்து பாவத்தை போக்கு காசை கொடுத்து கருமத்தை போக்கு இந்த காசி கங்கா யமுனா கோதாவரி என்று சொல்லி இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து சிவபெருமானுக்காக பூஜிக்கலாம் என்று சொல்லி இந்த அர்ஜுன மகாராஜன் சென்று அனைவருக்கும் கொண்டு வந்திருக்கிறாருங்க இந்த லிங்கத்துக்கு வந்து காசி கொண்டு கைலாசம் ஓ மரகரா ஓ மரகரா
சன்னதி தானம் சென்று நல்லதோ ஜலமம் கொண்டே சிவனார்க்கே உந்தனைக்கு ஓம் மரேரா ஓ மரகரா ஓ மரகரா அசாத மகனே கண்ணா
கண்ணாயனைக்காரும் ரோட்லயே வரலாம்.
மரமரேக்க உங்களுக்கு யானவிக சோதிரானே அப்பனாக சிவபெருமனைக்கு லிங்கத்துக்கு பூஜை போட வேண்டும் என்று சொல்லி அழைத்ததோர் மலரை கொண்டு அன்புட பூஜை செய்து பார்க்கிற போது கூட அங்க போய் ஒரு 5 தாங்க கேட்டாரு. ஓ மரகரா ஓ மரகரா ஓ மரகரா அப்பனாக சிவபெருமனைக்கு பூஜை முடிக்கணும் என்று சொல்லி நல்ல இலையை கொண்டு நாயகரை உந்தனைக்கு ஏங்காய தானம் ஓடுக்கு ஏங்காய தானம் ஓடுக்கு
மரமட தாண்டொழுது கற்பூர நானந்த குச்சே ஸ்ரீவாட குருகே ஐயா கற்பூர நானந்த குச்சே ஸ்ரீவாட குருகே ஓ மரகரா ஓ மரகரா ஆவாடி வேளானே தாயாதிகளை ஜெயிப்பதற்காக முக்தன் படைத்த சதாசிவனை போய் அரிதாகிய தவம் செய்கிறேன் யாரோ இந்திரனில வனத்திலே ஈசானிய மூலையிலே திருவட்ட பாறை மீது தலைமுறைக்கு அப்பனாகிய சிவாலயத்திற்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சிவாலயத்தோட நிறைவு பூஜை முடிந்தது. கற்பூர ஆதார எல்லாம் மனுஷங்களுக்கு இருந்து வேண்டிக்கணுமா? அவர் வந்து தவத்துக்கு போறாரு. ஆதி காலத்துல அர்ஜுனன் போனாரு. எழுதி வச்சு கதையை நாங்க நடத்துறோங்க, நாங்களாம் தவத்துக்கு போறோம், நான் கடவுள்னு சொல்லி மனசுல விரும்புறதான் கும்பிட்டுக்கலாம். சாமியே போறீங்க, எங்களுக்கு நல்லது கேட்க கஷ்டமா ஆகாது. எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, குழந்தை இல்லை, எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மாட்டுக்கு நல்லா இருக்கணும், எல்லாமே மனசார மனசு உருகி வேண்டிக்காங்க. ஒரு கோரிக்கை
உங்களுக்கு ஒரு 3 ரூபா நகல் நீங்க அதை செஞ்சு உங்க சாமி ஜோக்கு போது அங்கெல்லாம் நீங்க பண்ணலாம். இந்த ஐட்டம் வச்சு ராணுவ காரணமாக அதான் சொல்ல மாட்டியா ஓ மரகரா ஓ மரகரா இப்படியாக தானே ஐயனாக அர்ஜுன மகாராஜா சிவாலயத்திற்கு பூஜை செய்துவிட்டு திக்குபாலர்களை பூஜை செய்து என்றால் ஓ மரகரா ஓ மரகரா பெருமானுடைய லிங்கத்துக்கு பூஜை செய்து முடிச்சு நாங்க பார்த்தவுடனே இந்த திசைகள் என்று சொல்லக்கூடிய நான் திசை இருக்கிறது அஷ்டதிக்கு பாலகர்கள் இருக்கிறார்கள் அஷ்டதிக்கு பாலகரை வழங்க வேண்டும் என்று சொல்லி அஷ்டதிக்கு பாலகர்கள் வழங்க வேண்டும் என்று ஐயா கங்கே தன்னை சொல்ல திக்குபாலர்களை வசுக்கள் என்று சொல்லக்கூடிய திக்குபாலர்களை பூஜித்து விட்டார். அப்படி திக்குபாலர்களை பூஜித்து விட்டு கம்பத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்பதாகவே மாமன் துணை இல்லாமல் மலையாற முடியாது மாமன் துணை இல்லாமல் மலையாற முடியாது என்று நினைத்த ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் தன்னை கண்ணிமைக்கும் போல் காக்கக்கூடிய கடவுளா இருக்கக்கூடிய கண்ணபிரானை துடிக்கிற விதம் எப்படி என்றால் ஓ மரகரா ஓ மரகரா. இந்த 6 வனங்களை வருகிற போது சாட்சாத் ஆண்டவரை பார்த்து முதல் வனத்துல வந்தது மோகினியாக வந்தது யாரு, 2வது வனத்துல வந்த ராசுவனாகப்பட்டவன் யாரு, 3வது வனத்துல வந்த பிராந்தனாகப்பட்டவர் யாரு, 4வது வனத்துல
நாகேந்திரன் வந்தவன் யாரு? 5வது வேடத்துல ஒண்டி வேடத்துல வந்தது யாரு? இப்படி 6 வனத்துல வந்து என்ன வழிமறைத்து என்னை இடையூறு கொடுக்கிறார்களே யார் என்று பார்த்த உடனே சாச்சார் எம்பெருமா மாய கண்ணன் மகாவிஷ்ணு மாமாவை பார்த்த உடனே தளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எதுக்கு எனக்கு இடையூறு கொடுக்கிறேன் என்று கேட்டவுடனே மாமா சொன்னாரு, நீ தவத்திலே சென்ற மாதிரி நான் வருகிறேன் என்று சொல்லி மாமா சொல்லியிருக்கிறாரு. மாமனை பார்த்து வணங்குவது கண்ட ஓ மரேரா ஐயா இப்படியாகதானே ஐயனாய அர்ஜுன மகாராஜா இந்திரநீல வனத்திலே திக்குபாலர்களை பூஜித்து விட்டு தன் மாமனாக காய் விடுப்பா. ஆமா காய் வடிங்க. உங்க மாமனுக்கு நான் வடிக்கிட்டாப்பா. நான் அல்லா கடவுளுக்கு வடிச்சு போட்டு உங்க மாமனுக்கு நீ வடிச்சு நீ என்ன உங்க மாமனுக்கு நீ வடிச்சுக்கணும். மாமன் தொலைலன்னா நீ மரம் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. மரமேவா மறந்த பின்ன அதெல்லாம் தோட்டம் அல்லாக்க தள்ளி ஒன்றும் பண்ணாது அருமையாக அப்படி மாமனுடைய பாதத்தை வணங்கின உடனே எங்க பார்க்கிறா போகிறவங்க தாய் தந்தை என்று சொல்லி யாரு கிடையாது. தாய் தந்தை போல ஒரு பெருவளா நமக்கு தாய் தந்தை என்று சொல்லி அவருடைய பாதத்தை வணங்கணும் சொல்லி பாத பூஜை அம்மா எப்படி
சிவாலயத்திற்கு பூஜை செய்துவிட்டு பாலர்களுக்கும் பூஜை செய்துவிட்டு காற்றும் கடவுளாக இருக்க குறித்த மாமனாகிய கண்ணனை பெரியோர் ஆசீர்வாதம் எதிர்கொள்ளலாம். அப்படி பெரியோர் ஆசீர்வாதம் பெரியோரை பூஜிக்கின்ற விதம் எப்படி என்றால் ஓம் நகரா அரகர மகதேவா ஓம் அரகரா ஓம் அரகரா இப்படி ஆகலானே ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் பாலர்களை பூஜித்து விட்டு அதே பெரியோர்களுக்கு பூஜை செய்து விட்டார். பெரியோருடைய ஆசீர்வாதத்தோடு 90 அடி கம்பத்தை நாட்டி ஏகபோகமாக தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நேரம் அந்த பெரியோருக்கு இந்த அர்ஜுன மகாராஜனுக்கு பூஜை செய்கின்ற விதம் எப்படி என்றால் ஓம் அரகரா ஓம் அரகரா
குருலிங்கா ஐயப்பிள்ளை உன்னவாரா இப்படியாக நானே ஐயனாய் அர்ச்சன மகாராஜன் இந்திரநீல வனத்திலே ஈசானியமுடைய பார்த்தார் போல் திருவட்ட பாறை மீது தரைமலைக்கு அப்பனாகிய சிவபெருமானுடைய சிவாலயத்திற்கு பூஜை செய்துவிட்டு இரண்டாவதாக திக்குப்பாளர்களை பூஜை செய்துவிட்டு மூன்றாவதாக தன்னை காட்டும் கடவுளாக இருக்கக்கூடிய கண்ணபிரானையும் பூஜித்து விட்டு பெரியோர் இடத்திலே ஆசீர்வாதமும் வாங்கி கொண்டார். இப்பொழுது ஐயனாகிய அர்ச்சன மகாராஜன் என்ன செய்ய இருக்கிறார்? ஆதி நாளையிலே தவத்திற்கு வருகிற நேரம் காலபைரவர் கொடுத்திருக்கிறார் 90 அடி கம்பமாக இருந்ததை சாலாம்புவாக ஜபித்து தன்னுடைய அம்பராதோனி பையில அந்த அமராதோனி பையில இருக்கக்கூடிய சாத ஆலாம்புவைய இப்பொழுது 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாசர மந்திரத்தை ஓங்கி உச்சரிக்கிற நேரம் 90 அடி கம்பத்தை யாகபோகமாக நாட்ட இருக்கிறார். அப்பொழுது கம்பத்துக்கு பூஜை செய்ய வேண்டும். ஓ மரகரா அந்த மறுமலர் கருவதெல்லாம் நான் வகை வகையா பறித்து வந்தேன். அந்த பரமனை நினைத்து பூஜை நான் வாங்குட செய்யும் போது அந்த திருநூறுக்குள்ளருந்து திரு கம்பமோ தோடியதாமே. ஓ மரகரா மகாராஜன் அமராதோனிகள் அடக்கம் செய்திருந்த தாளாம்பூவாக இருந்த கம்பத்தை 5 பஞ்சாசர மந்திரத்தை ஓதுகிற நேரம் 90 அடி கம்பையில் வனத்தில் யாகபோகமாக வளர்ந்தது. அந்த 90 அடி கம்பத்திற்கு அப்பனாகிய அர்ச்சன இப்படியாக நானே தாளாம்பூவாக இருந்த 90 அடி கம்ப இந்திர நீல வனத்தில் யாகபோகமாக வளர்ந்திருக்கிறாரா. அப்பனாகிய அர்ச்சன மகாராஜா கம்பத்துக்கு பூஜை செய்கின்ற விதம் எப்படி என்றால் ஓ மரகரா நாடகம்மா என்ன மாட்டாரு ஹலோ டேய் டேய் நான் ஏன் மாட்டேன்
ஓ மரகரா ஓ மரகரா அந்த தானோ மாறாய பந்தயந்தே ஆதியே எல்லாரும் கை தட்டி கோயிலா கோயிலா போடணும். கடைசிக்கு வந்து பார்த்துட்டு போய் போட மாமனை போகல இப்படியாக நானே ஐயனாகிய அர்ச்சன மகாராஜன் இந்த அணியில வரத்து தாளாம்புவாக இருந்த 90 அடி கம்பத்தை ஏகபோகமாக இருக்கிறாராம். கம்பத்துக்கு பூஜை செய்கின்ற விதம் எப்படி என்றால் ஓ மரகரா ஓ மரகரா எடுத்து வச்சுல என்ன பண்ற ஓ மரகரா மகளே ஏசி புள்ளி எடுத்து ஓ மரகரா ஓ மரகரா ஓ மரகரா இந்த சாய்ந்த வண்ணமாக இருக்கக்கூடிய வட்ட மாறவனை பார்த்தா இந்த 90 கம்பத்தை பார்த்தா ஓங்கி வளர வேண்டும் என தோன்றி யார் சொல்லக்கூடிய வார்த்தை சொன்னார் இல்லையா கால பைரவர் சொல்லக்கூடிய ஓம் என்ற அச்சாதந்த மனதில் ஏற்று நினைத்த உடனே புஷ்பத்தை இழுத்து வைத்த உடனே இந்த 90 கங்கம்மா ஓம் 90
அப்பனாக சிவபெருமான் இந்த கம்பத்தை மேலே பார்த்தா ஏறி பார்த்தவுடனே எப்படி தெரிகிறது? இந்த சூரிய கிழக்கே இந்த சூரியான தன்னை இந்த கம்பத்து மேலே ஏறி தவங்கள் செய்யலாம் என்று தவம் செய்கிற போது பார்த்தா கீழே பார்த்தவுடனே அரகர 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 என்று மூக்கா சோரனாகப்பட்டவன் என்னுடைய கம்பத்தை சாட்சியம் என்று சொல்லி வருவது நன்ன மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதாலும் சதிமதியாக கைலாயத்தில் கற்பூர மேடையில் அமர்ந்திருக்கிறார். பாண்டவர் நடுப்பிறந்தோனாகிய ஆனலக அர்ஜுன மகாராஜன் நம்மை கோரி கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? தன்னுடைய தாயாதிகளை ஜெயிப்பதற்காக என்னிடத்திலே இருக்கக்கூடிய 5 முகம் கொண்ட பாஸ்பதாஸ்திரத்தையும் விலாங்கனை என்று சொல்லக்கூடிய வில்லையும் வரமா பெறுவதற்காக ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 8 அஷ்டவசுக்கள் பார்த்த அர்ஜுனன் பெருமானுடைய தவத்தை கலைக்க எத்தனையோ சதி செய்தார். எதற்கும் அஞ்சாமல் அரகரா சிவசிவ என்ற ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் ஒரே மனதாக என்னை கோரி தவம் செய்கிறார். அப்படி தவம் ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் தவம் செய்யக்கூடிய சமாச்சாரம் தன் பெரியப்பா பிள்ளையாகிய துரியோதன் செவி கேட்டியது. அப்படி துரியோதனன் என்ன நினைத்தார்? ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் அரண்யனிடம் சென்று வரம் பெற்று வந்துவிட்டால் நிச்சயம் கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகளை சமரிலே மடித்து விடுவார். அந்த வரம் பெறுவதற்கு முன்பதாகவே யாதாகில சதி செய்ய வேண்டும் என்று நினைத்த துரியோதனன் என்ன செய்தார்? பக்காசூரனுடைய தம்பியான மூர்காசூரனை 60 அடி வெண்பன்றியாக அவதாரம் எடுத்து ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் தவம் செய்யக்கூடிய கம்பத்தை நோண்டி
கீழே சாய்த்து மடிக்கும்படியான கட்டளை இட மூர்காசூரன் பன்றியாக இப்பொழுது உருமாறி ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் தவம் செய்யக்கூடிய கம்பத்தின் அருகாமையிலே நோண்டிக் கொண்டிருக்கிறார். கைலநாதனே அரகரா சிவசிவா என்று நம்மையே சதா காலமும் துதித்துக் கொண்டிருக்கிற ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் இந்திரநீல வனத்திலே கம்பத்து மீது இருந்து விழுந்து மடித்ததே உண்டானால் சிவபெருமானை கோரிதான் ஐயனாகிய அர்ஜுனன் தவத்திற்கு சென்றான். சிவன் அருள் இல்லாதனாலே அர்ஜுனன் மடிந்து விட்டார் என்ற பழி இப்பொழுது நம்மை சேரும். அதனால அப்பனாகிய அர்ஜுனனுக்கு சென்று அவனை காக்க வேண்டும், அவனுடைய கேட்ட வரத்தை கொடுக்கணும். அப்படி போவதாக இருந்தால் இந்த சிவனும் சக்தியும் நமக்கு உருமாறி செல்ல வேண்டும். இந்த சிவபெருமான் ஒரு வேடுவனாகவும் இந்த பார்வதா ஒரு வேடிச்சியாகவும் 4 வேதங்களும் 4 வேட்ட நாய்களாகவும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் வேடுவ குழந்தைகளாகவும் இந்திரநீல வனத்திற்கு வந்திருக்கிறான். இருந்தாலும் நான் அந்த அர்ஜுனன் கொஞ்சம் பேசுறேன். ஆமா கொஞ்சம் பொம்பளை பாய்க்கு டாக்டர் இருந்தாலுக்கு ஆமா கேள இந்த பன்றியானது என்கிட்ட அபயம் 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 என்று சொல்லி வந்து விழுந்திருக்கிறது. இதை அடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறாயே, நீ யாரு? நானோ இந்த வனத்திலே வாழக்கூடிய வேடுவ இனத்தை சேர்ந்தவன். என் பேரோ அல்லி வேடன். இப்படி அல்லி வேடுவ குலத்தை சேர்ந்தவங்க நாங்க 1000 குடிச்சுக்கிறோங்க. 1000 வனத்திலே வேட்டையாடி இருக்க நேரம் 60 அடி பெண் பன்றியை என் பானத்தால் நான் துரத்தி கொண்டு வருகிற நேரம் முன்னிடம் வந்து அது அடைக்கலமாக்குது. நீ போட்ட பானம் பட்ட அந்த பன்றியானது என்ன இடத்துல வந்து அடைக்கலம் இருக்கிறது? செத்து போச்சு. பண்ணி இப்போ உணுதுன்ற நான் தான் பானம் போட்டோன்னு நான் சொல்றேன். நீ வேணுமெந்தா வா, 100 குடும்பங்கிறங்க 101 பங்கா போடுறவங்க உனக்கு ஒரு பங்கு பனிக்கறி கொடுக்கணும் தூக்கின்னு போங்க. ஏய் வேடுவர்களே, குடிச்சிக்கு வாதண்டே கொலைக்கல்ல வேடுவரே, இந்த குடிச்சிக்கு வாதண்டே கொலைக்கல்ல வேடுவரே, குடிச்சிக்கு வாதண்டே கொலைக்கல்ல வேடுவரே, வேற பன்னியே தேடில போயா. ஏய் வேடுவர்களே, அடே நற்பனே, குடிசிக்கு வா என்று சொல்லி கொலை செய்ய வேடுவர்களே, இந்த பன்றியானது என்னிடத்துல அடைக்கலமாக வந்திருக்கிறது. இந்த பன்றியை விட மாட்டேன். ஏன் சொல்ற ஓடி போயிருங்க. பார்வதா காடிங்க அந்த பண்ணி அவர் எடுத்து நாம எடுக்கலாம். எப்படி என்றால் யார் ஒருவன் யாரிடத்திலே சண்டை செய்கிற நேரம் தன்னுடைய ஜாதியை குறித்து பேசக்கூடாது. இப்ப என்ன சொல்லிட்டான்னா யார் என்பது அவனுக்கு தெரியாது. என்னையே கோரி தவம் செய்யக்கூடிய அர்ஜுன அடியே வேடுவா என்னுடைய ஜாதி பத்தி பேசிட்டான். அதனால எனக்கு கண்ணு கோபமாகுது. ஏற்கனவே மொட்டை கண்ணு உனக்கு சொல்லுங்க. அப்படி இருக்கு. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? வேடுவனாக இருந்த சிவபெருமான் அதே கம்பத்து மேல இருந்த ஐயனாக அர்ஜுன பகவான காலை பிடித்து கரகர என்று சுத்தி ககனமாக எரிகிற நேரம் இப்ப ஆகாயத்துல அந்த மார்க்கமா போறான் இருக்கிறான். பார்வதா சாமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லுங்க. கண்ணே பார்வதா சாமி, கைலாயத்திலே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய மற்ற ரேகை பூலோகத்தில் ஒரு மானிடனுக்கு உள்ளது என்று சொன்னேன்னு உங்களுக்கு நினைப்புக்குதா? அப்படி பூலோகத்தில் என்னை போல் மற்ற ரேகை உள்ளவனே இப்பொழுது அந்தர மார்க்க ககன மார்க்கத்தில் நான் எரிஞ்சுக்கிறேன். அந்த அர்ஜுன பெருமானுடைய மற்ற ரேகை நான் பார்க்க வேண்டும். பார்த்துக்கிட்டேன் சாமி. அப்படி பார்வதா வேடுச்சியாக இருக்கக்கூடிய பார்வதா பார்க்கிற நேரம் இப்பேற்பட்ட அழகுடையவனிடத்திலே கணவராகிய சிவபெருமான் சண்டை செய்து கங்கணமாக எரிந்திருக்கிறாரே, மேலே சென்றிருக்கிற அர்ஜுனன் கீழே விழுந்ததை உண்டானால் மடிந்து விடுவார். அப்படி என்ற பெருமையாக நினைத்த பார்வதா என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய குண்டல ஓலையை கலற்றி ஒரு தெப்ப குளமாக செய்ய ககன மார்க்கமாக இருந்த அர்ஜுன மகாராஜன் அந்த தெப்ப குளத்திலே விழுந்து அதிலிருந்த மணலை அள்ளி சிவபெருமானாக நினைத்து தவம் செய்கிற நேரம் அஷ்டவசைகளிலே முதலோனாகிய தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் நினைத்திருக்க
இருக்கிறார். 8 அஷ்டம சிக்கலை அனுப்பி அர்ஜுனன் பெருமானுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று. அப்படி தேவேந்திரனுடைய கட்டளை ஏற்ற வாயு தேவன் பெரும் காற்றாகவும் வருண தேவன் பெரும் மழையாகவும் பெய்து கொண்டிருக்கிறாராம். அர்ஜுனன் தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் மாறவில்லை. அப்படி எப்படியாகிலும் தன் அர்ஜுனனுடைய தவத்தை கழிக்க வேண்டும் என்று நினைத்த தேவேந்திரன் இடியேந்திரனுக்கு கட்டளை இடுகிறார். அடியே இடியேந்திரா, ஐயனாகிய அர்ஜுன பெருமான் என்னை கோரி அரிதாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உன்னுடைய 7 இடியும் சேர்ந்து பேரிடியாக அர்ஜுனன் பெருமானுடைய சிரஸ் மேல் இறங்கு என்றது தேவேந்திரன் கட்டளையிட நேரம். இந்திரதேவன் இடியேந்திரன் என்ன செய்திருக்கிறார்? 7 இடியும் சேர்ந்து பேரிடியாக அர்ஜுனன் சிரம் மீது இறங்குகிற நேரம். ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் இடியேந்திரன் தன் பக்கத்திலே வருகிற நேரம் தன் கக்கத்திலே இறுக்கி பிடித்தாராம். கக்கத்திலே அகப்பட்ட இடியேந்திரன் அதனால் அர்ஜுன பெருமானே, உன்னுடைய மகிமே அறியாமல் தேவேந்திரனுடைய வார்த்தையை கேட்டு நான் உன் சிரம் மீது இறங்க நினைத்து நான் துணிஞ்சிட்டேன், என்னை விட்டால் போதும் என்று இடியேந்திரன் கேட்கிற நேரம். அப்பொழுது ஐயனாகிய அர்ஜுன பெருமான் சொன்னாராம், அடியே இடியேந்திரா, தேவேந்திரன் கட்டளையை ஏற்றி என் சிரம் மீது என்னை மடிப்பதற்காக நீ மனம் துணிந்தாயே, அதனால் நான் கேட்கக்கூடிய சத்தியத்தை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஐயனாகிய அர்ஜுன பெருமான் கேட்கிற நேரம். எந்த வரத்தை கேட்டாலும் நான் தருகிறேன், என்னை உயிர் விட்டால் போதும் என்று இடியேந்திரன் சொல்கிற நேரம். அப்பொழுது ஐயனாகிய அர்ஜுன பெருமான் கேட்டாராம், அடியே இடியேந்திரா, இந்த பூ உலகில் உள்ள மானிட மக்கள் யாவரும் இடியேந்திரன் கடகடவென்று இடிக்கிற நேரம் அர்ஜுனா என்று என்னுடைய பெயரை ஒரு தரம் சொன்னால் 1000 காதத்திற்கு அப்பால் விழுவதாக சத்தியம் செய்ததே உண்டானால் உனக்கு உயிர் பேச்சை அளிக்கிறேன் என்று ஐயனாகிய அர்ஜுன பெருமான் சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று இடியேந்திரன் சொல்ல, அப்பொழுது சத்தியத்தை வாங்கிக் கொண்டு இடியேந்திரனை விடுதலை செய்தாரா. அப்படி விடுதலை செய்கிற நேரம் அப்பொழுது இடியேந்திரன் சொன்னாராம், அர்ஜுனா, உலகிலே அழகிலே சிறந்தவன் ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் அரண்படி வந்து அரிதாகிய தவம் செய்து கொண்டிருக்க நேரம் உனக்கு என்று நான் ஒரு அழியாத ஒரு பொருளை நான் தானமாக தருகிறேன், அது என்ன பொருள் தெரியுமா என்று சொல்ல, அப்பொழுது என்ன பொருள் என்று ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் கேட்கிற நேரம் இடியேந்திரன் சொன்னாராம், என் தங்கையல் ஆன மின்னல் ஒளியை உனக்கு நான் காணிக்கையாக தருகிறேன் என்று. இடியேந்திரனுடைய தங்கையலான மின்னல் ஒளியை மனமுடித்து ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் தவம் செய்து கொண்டிருக்கிற நேரம் இப்பொழுது வேடுவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை செய்கிற நேரம் பார்வதா தேவியானவள் தன்னுடைய காதலில் இருக்கக்கூடிய குந்தல ஓலையை கலட்டி அந்த தெப்பக்குளம் உற்பனம் செய்ய அந்த தெப்பக்குளத்திலே விழுந்து ஐயனாகிய அர்ஜுன பெருமான் மணலை லிங்கமாக செய்து பூஜித்துக் கொண்டிருக்கிற நேரம் அந்த சிவபெருமான் மீது போடக்கூடிய மலர்கள் அனைத்து இந்த வேடுவன் வேடிக்கை சிறர் மேல் விழுந்ததா. ஐயனாகிய அர்ஜுன பெருமானுக்கு சந்தேகம், வேடுவர்களாக நம்ம வந்திருக்கிறார், நாம செய்யக்கூடியதோ சிவ பூஜை, சிவபெருமான் சிரம் மீது நாம் போடக்கூடிய மலர்கள் அனைத்தும் வேடுவன் வேடிச்சு சிரம் மேல் விழுகிறது, என்ன ஆச்சரியம் என்று நினைத்த ஐயனாகிய அர்ஜுன பெருமான் 5 பூக்களை அடையாளமாக எடுத்து அந்த சிவபெருமானுடைய சிவாலயத்தின் மேல் போட அந்த 5 புஷ்பங்களும் வேடுவன் வேடுவிச்சியாக இருந்த வேடுவர் தலை மீது விழுந்ததாம். அப்பொழுது ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் நினைத்தாராம், வேடுவன் வேடுவிச்சியாக இப்பொழுது நம்மளுக்கு காட்சி கொடுத்திருப்பது மும்மூர்த்தி அவர்களிலே முதல் மூர்த்தியாக கைலநாதனும் பார்வதா தேவியும் என்று நினைத்து ஓடோடி வந்து சிவபெருமானுடைய பாதத்தில் விழுகிற நேரம், ஆனால் சுவாமி, உன்னை யார் என்று அறியாமல் உன் மகிமை அறியாமல் நான் அறியாமல் பேசிவிட்டேன், நான் வேடுவன் என்று உன் குலத்தையே நான் தவறாக பேசிட்டேன், என்ன அப்படி இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் அப்படி என்று ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் கேட்கிற நேரம் அப்பொழுது சிவபெருமான் கேட்கிறாராம், ஆனால் ஐயா, இப்படி என்னை கோரி கண்கள் சிவக்க கடுங்கோபமாக இந்திரநில மடத்திலே 90 அடி கம்பத்தை நாட்டி அகோரமான தவம் செய்கிறாய், நீ தவம் செய்யக்கூடிய நோக்கம் என்ன என்று கேட்கிற நேரம் என் தாயாதிகால கௌரவர் என்று சொல்லக்கூடிய 99 பேர் கௌரவர்களை நாங்கள் வெல்ல வேண்டும், எங்களுடைய பாண்டவருடைய பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே என் தாயாதிகளை மடிப்பதற்காகவே உன் கரத்தில் உள்ள 5 முகம் கொண்ட பாஸ்வத அஸ்திரத்தையும் விலாங்கனை என்று சொல்லக்கூடிய வில்லையும் வரமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற நேரம் அப்படி ஆகட்டும் என்று சிவபெருமான் வரத்தை கொடுத்தாராம். வரத்தை கொடுத்த உடனே சிவபெருமான் ஒரு கட்டளையும் விட்டாராம், அர்ஜுனா, என்னை கோரி அரிதாகிய தவம் இருந்தார், நான் மனதார இப்பொழுது பாசுபதாஸ்திரம் என்ற சொல்லக்கூடிய கணையை உனக்கு நான் வரமாக கொடுத்திருக்கிறேன், இந்த பாசுபத அஸ்திரத்தை நீ பிரயோகம் பான பிரயோகம் செய்ய வேண்டும் என்றால் பெருத்த சதுரான சபையாக இருக்க வேண்டும், எல்லை வாரி இறைத்தாலும் எள்ளும் பூமி மீது விழக்கூடாது, அப்பேற்பட்ட பெருத்த சபையில தான் கூட்டத்துல தான் இந்த பான பிரயோகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று ஐயனாகிய அர்ஜுன பெருமான் வரத்தை வாங்கி கொண்டாராம். அப்படி வாங்கி கொண்டு 7வது வனத்திலே யாழக்கண்ணி என்ற பெண்ணாவல் கண்ணி இளமை பருவம் இளமையாக இருப்பதற்காக ஒரு வரமும் வாங்கிக் கொண்டு 8வது கண்டபேரண்ட வனத்திலே வாழக்கூடிய கண்டபேரண்ட மனைவி தம்பதியருக்கு குழந்தை வரமும் 3 வரத்தையும் வாங்கிக் கொண்டு
சுகோஜியம் அதே ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் 4வது வரமாக அதே நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாகணம் முடிஞ்ச மஞ்ச நாட்டுக்கு உப்பாகி அதே போல்நாட்டினலிமா நகரத்தை வாழ்ந்து வளம் கண்ட ஆறுயிர் அன்பராக வைத்த பவடியசன் ஐயா அவரது துணைவியராக இருக்கக்கூடிய முருகம்மா அம்மையார் அவருடைய இல்லறத்திலே எந்த ஒரு குறைகள் இல்லாமல் அவர்கள் செல்வம் செழித்து வாழ அந்த ஏழுமலையானுடைய கோபுரம் வளர்கிறது போல அந்த போல்நாக்கினல்லையை சேர்ந்த பவனேசன் முருகம்மா குடும்பத்திற்கும் சில வரங்களை வாங்கிக் கொண்டு அதே ஐயனாக அர்ஜுன பெருமானை அரிதாக தவத்திற்கு போகிற நேரம் திருமணமாகி குழந்தை பேர் இல்லை ஆண்டவா. அப்படி கைலாயம் சென்று சிவபெருமானை நீ தாங்கள் நேரிலே சந்தித்தது ஒன்றானா எங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வாங்கி வா என்று இந்த ஊர் மக்கள் அனைவரும் மனதார வேண்டிக் இருக்கிற நேரம் இந்த யார் அர்ஜுனனிடத்திலே முறையிட்டார்களோ அன்னவர்கள் குறையை தீர்ப்பதற்காகவும் ஐயனாகி அர்ஜுன மகாராஜன் அரண்பதி இடத்திலே வரத்தை வாங்கிக் கொண்டு கண்ணுதான் போச்சு காது போயிருக்கிறேன். அப்படி தவமிருந்து சிவபெருமான் பார்வதி இடத்துல வரத்தை வாங்கி கொண்டு இந்த நாட்டு மக்களெல்லாம் என்னை பார்த்து வணங்கினார்கள் இல்லையா. நாடகத்துல வருகிற போது 5 அறிவிப்பட ஜீவன் ஜாதிகளெல்லாம் வணங்குறது இல்லையா. அனைத்துக்கும் ஒவ்வொரு வரத்தை வாங்கி கொண்டு அப்ப நாங்க சிவபெருமானை கோரி அர்ஜுனோ கம்மை ஏறுவது கங்க குணாம்படி மீதி எல்லாருக்குமே உனக்கு பிடியம்மா எது ஜாலி பிடிச்ச மாதிரி இருக்காங்க தாலிக்கு ஒரு ஆள் அவங்க எடுத்தா ಮುಖಕೈನೆಲ್ಲ ಕೊಡ್ತಂದೆ